போன பாட்டுல கங்காதேவி எப்படி பிரம்மலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்தாங்கிறதையும் சிவனோட ஜடாமுடியில சந்திரன் இருக்கிற மாதிரியே கங்கை நீருக்கும் எப்படி ஒரு ஸ்தானம் ஒரு இடம் கிடைச்சது அப்படிங்கறதையும் பார்த்தோம். பகீரதன் ராஜாவோட முயற்சியினாலதான் உலக நன்மைக்காக கங்கா நதி பூலோகத்துக்கு வர முடிஞ்சதுனால கங்காதேவி பகீரதன் ராஜா கிட்ட, ராஜா நீங்க முதல்ல நடங்க, உங்களை பின்தொடர்ந்தே நான் நீங்க நடக்கிற அந்த பாதையில வர அப்படின்னு பகீரதி நம்ம கங்காதேவி சொன்னாங்க. அதே மாதிரி ராஜா முன்னாடி நடக்க நதி அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வருது. இவர் நாட்டோட இந்த உலகத்தோட நன்மைக்காக எங்க இருந்து பயணத்தை ஆரம்பிச்சாரோ அந்த இடத்துக்கே அவரோட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற அந்த இடத்துக்கே வந்து சேர்ற. பின்னாடியே புனிதமான அந்த நீரும் வரத பார்த்து இவரோட குருதேவரும் இவரோட ராஜ்ய மக்களும் சந்தோஷப்படுறாங்க. கங்கை நீர் அந்த தர்ப்பணம் கொடுக்கிற இடத்துல பட்ட உடனே இந்த ராஜாவோட பித்ருக்களுக்கு எல்லாம் முக்தி கிடைச்சிருது. அவங்க எல்லாரும் ஆவியா முக்தி அடைஞ்சு இந்த உலகத்தை விட்டு இப்ப போறாங்க. இவ்வளவு காலமா ஆவியா தெரிஞ்சவங்க இப்பதான் முக்தி அடைஞ்சு சொர்க்கலோகத்துக்கு போறாங்க. இத பாக்குற நம்ம ராஜாவுக்கு சந்தோஷத்தோடையும் மன நிறைவோடையும் அவங்க எல்லாரையும் வணங்குற. அவங்களும் பக்ரீதா உன்னோட முயற்சியால தான் எங்க எல்லாருக்கும் இன்னைக்கு முக்தி கிடைச்சிச்சு, எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உன் கூட என்னைக்குமே நிலைச்சு நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அடுத்து ஒத்த கால்ல பனியில நின்னு தவம் செய்யற நம்ம சிவனோட டார்லிங் பார்வதி தேவியை காட்டுறாங்க. இப்போ பனியோட அளவு ரொம்ப அதிகமா தெரியுது. அவங்க கால்ல ஒரு பெரிய பனி கட்டியே உருவான மாதிரி தெரியுது. ஆனா அன்னைக்கு தீயோட அளவுக்கு அதிகமா போகும்போதுதான் அவங்க அந்த பஞ்ச அக்னி தவத்தை முடிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பனியோட அளவு அதிகமாகும் போது இந்த தவமும் முடியறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. நம்ம கணிப்பு கொஞ்சம் கரெக்ட் தாங்க. பார்வதி தேவியோட உடம்புல இன்னொரு சக்கரமும் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. அந்த சக்கரம் ஓபன் ஆனதும் அவங்கள சுத்தி இருந்த பனிக்கட்டி எல்லாம் தீயில பட்ட மாதிரி அப்படியே உருகி போயிடுது. சோ அவங்க இந்த தவத்தையும் வெற்றிகரமா முடிச்சு கண்ணை திறக்கிறாங்க. ஆனா இத்தனை நாள் நின்னுகிட்டே தவம் செஞ்சதுனால என்னமோ பார்வதி தேவி ரொம்ப வீக்காகி மயக்கமடைகிற நிலைமையில இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சிவனும் தன்னோட ஞான திருஷ்டியால பாத்துக்கிட்டு தான் இருக்க. ஆனா தன்னோட தாய் படுற இந்த கஷ்டத்தை முன்னாடியே உணர்ந்த நந்திதேவர் சிவன் கண் திறந்ததும், சிவனே, பார்வதி தேவி மனித உடலோடு இருக்கிறவங்க, இந்த மாதிரி தவம், அதுலயும் கடும் தவம், அந்த தவம் தரக்கூடிய சோர்வு வலி இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிற அளவுக்கான அந்த சக்தி அது மனித உடல்ல குறைவுதான் பிரபு. எனக்கு என்னோட தாய் படுற அந்த கஷ்டத்தை பார்த்தா பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி கடினமான தவங்களை முடிக்கிறதுல ஒரு கால் அவங்க உசுறு அவங்க உடம்பு விட்டு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறேன். அதுக்கு நம்ம சிவன் ஒண்ணுமே பதில் சொல்லாம மறுபடியும் கண்ண மூடி தவத்துக்குள்ள போயிடுறாப்ல. அடுத்து நம்ம பார்வதி தேவியை காட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லாம மயக்கமடைகிற நிலையில தான் குகைக்குள்ள இருக்காங்க. இந்த நிலைமையிலையும் அவங்க ஒரு கஷ்டமான யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில கூட அவங்க எடுக்கிற இந்த கடினமான முடிவை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இனிமே நான் என்னோட தவம் முடிகிற வரைக்கும் அந்த சிவனுக்கு ரொம்ப விருப்பமான வில்வ இலைய மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவெடுத்து ஒரே ஒரு வில்வ இலைய மட்டும் எடுத்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட தவத்தை கண்டினியூ பண்றாங்க. இந்த மாதிரியே தான் தினமும் அவங்க வில்வ இலைய மட்டும் சாப்பிட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சிவனும் தன்னோட ஞான திருஷ்டியால பாத்துக்கிட்டு தான் இருக்காப்ல. பார்வதி தேவி இப்படியே ரொம்ப நாளா வில்வ இலைய மட்டுமே சாப்பிட்டதுனால அவங்க உடம்பு முழுசா சக்தி இழந்து தோலியெல்லாம் சுருங்கி கண்ணுக்கு கீழே கருவளையமே விழுந்து அவங்க உடம்பு அப்படியே ஒரு மாதிரி வருந்திக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க பர்வதராஜனும் மீனாவதி தேவியும் பார்வதி தேவி இந்த மாதிரி வில்வ இலைய மட்டும்தான் சாப்பிடுவோன்னு முடிவெடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த முடிவு அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாம அவங்க சாப்பாடு பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பொண்ணை இந்த நிலைமையில பார்த்த பர்வதராஜன் ரொம்ப அப்படியே பரிதவிச்சு போறாப்ல. அம்மாவோ புள்ளைய பார்த்து அழுகவே ஆரம்பிச்சாங்க. இப்பதான் குகைக்குள்ள யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு பார்வதி தேவிக்கு வருது. கண்ணை திறந்து தலையை திருப்பி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. அவங்களால ஒழுங்கா கண்ணை கூட திறக்க முடியல. அப்போ அப்பா பார்வதி தேவி கிட்ட போய், மகளே, உடம்ப கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோமா, தவம் செய்யறது முக்கியம் தான், ஆனா இந்த உடம்பே இல்லாம தவத்தோட பலனை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பொண்ணு, இல்லப்பா, தவத்தோட இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, சமர்ப்பணம். நான் என்ன முழுசா அந்த சிவன் கிட்ட சமர்ப்பித்து விட்டேன். இனிமேல் எனக்கு என்ன ஆனாலும் அந்த சிவன் தான் பொறுப்பு, அவர் பார்த்துப்பாருன்னு சொல்றாங்க. அடுத்து இத்தனை நாளா ஏதோ வில்வ இலையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப இனிமே தவம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், வெறும் காத்த மட்டும் தான் சுவாசிச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணை இந்த நிலைமையில அவங்க ரெண்டு பேராலையும் பார்க்கவே முடியல. பார்வதி தேவியோ அவங்க முடிவை சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஓம் நமச்சிவாயான்னு தவம் செய்ய போயிடுறாங்க. அப்போ அப்பாவும் அம்மாவும் சரி பொண்ணோட தவத்தை தொல்லை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த பழத்தை எல்லாம் திரும்பி எடுத்துட்டு குகையை விட்டு கிளம்பிடுறாங்க. இதையும் நம்ம சிவன் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நீ முழுசா என்ன சமர்ப்பிச்சு உன்னோட தவத்துல ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கிட்ட. உன்னோட இந்த முழு சமர்ப்பணத்தினால நீ அபர்ணா என்கிற பெயராலும் அழைக்கப்படுவாய் அப்படின்னு நம்ம சிவன் பார்வதிக்கு ஒரு புது பெயரையே சுற்ற. அடுத்து பூலோகத்துக்கு வந்திருக்கிற நம்ம கங்காதேவியை காட்டுறாங்க. எல்லாரும் கங்காவை வணங்குறாங்க. பகரீதன் ராஜா கங்காதேவியை வணங்கி, தேவி, உங்களால என்னோட ஒரு யாத்திரை ஒரு வழியா நிறைவடைஞ்சு இப்ப என்னோட இன்னொரு யாத்திரை தொடங்கியது. இந்த யாத்திரையில உங்க பவித்திரமான நீரை உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்றார். தேவியும் அவங்களோட ஆசீர்வாதத்தை உலக மக்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நதியா அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ
கங்கை நதியை பத்தி சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி கங்கை நதி கோமுக் அப்படிங்கிற ஹிமாலய மலையில ஒரு பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வங்காள விரிகுடா வரைக்கும் போய் கடல்ல கலக்குது. முதல்ல மலைகள்ல இருந்து கடந்து வர நம்ம கங்கை நதி இப்படிதான் பாஞ்சுக்கிட்டு இருந்தது, மலைப்பகுதிகளை தான் பாஞ்சுக்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ரிஷிகேஷ் ஹரித்வார்ல தான் மலைப்பகுதியில இருந்து நிலத்துல ஓட ஆரம்பிக்குது. அடுத்து அலகாபாத்ல கங்கை நதி இன்னும் 2 நதிகளோட கலக்குது. அதாவது யமுனா, சரஸ்வதி, அந்த 2 நதி கூடயும் கலந்து ஓட ஆரம்பிக்குது. இப்படி 3 நதிகளும் ஒன்று சேர்ற அந்த சங்கமத்தினால அந்த இடத்தை திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிவேணி சங்கமத்துல 144 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அடுத்து கங்கை நீர் நிலத்துல விழுகிற இடம் மகாதேவரோட நகரமா கருதப்படக்கூடிய வாரணாசி, நம்ம காசியில தான். அடுத்து இதே மாதிரி நிறைய ஊர்களை தாண்டி வங்காள விரிகுடாக்கு போய் கடல்ல கலக்குது. கங்கை நதி கடல்ல கலக்கக்கூடிய இடம் கங்கா சாகர்னு அழைக்கப்படுது. இதுதான் நம்ம கங்கை நதி பாயிற ரூட். எக்ஸ்ட்ரா தகவல். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இப்படி பவித்திரமான நதியா உலகத்துக்கு வந்த நம்ம கங்கா நதி இன்னைக்கு உலகத்திலேயே அதிக அசுத்தம் வாய்ந்த நதியா கருதப்படுது. அதற்கான காரணம் யாரு? எல்லாம் நம்ம பயலுக. நாம புனிதமான கங்கை நீரை அசுத்தம் செஞ்சு கங்கா தேவிக்கும் நமக்கும் அந்த ஆண்டவர் கொடுத்த வரத்தை நாம தப்பா யூஸ் பண்றோம். இதனால நம்ம சிவன் நம்ம மேல கொஞ்சம் கோவப்படத்தான் செய்யறார். சரி இருக்கட்டும், நம்ம கரைக்கு வருவோம். சோ பகிர்தன் ராஜாவோட முயற்சினால கங்கா நதி ஹிமாலயத்தில் இருக்கிற கோமுக்கிற மலையில இருந்து அதோட ஜேர்னியை ஆரம்பிக்குது. சிவனும் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சரி, அடுத்து நம்ம சிவனோட டார்லிங் பார்வதி தேவியை ஒரு எட்டு பார்த்து வந்துருவோம். அவங்க பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. இப்போ இவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, சிவனுக்கு பூஜை செய்யறதுக்காக வில்வ இலையை எடுக்கிறதுக்கு கூட அவங்க கையாலேயோ உடம்பாலேயோ பண்ண முடியல, சக்தி இல்ல. அதோட எப்படியோ கஷ்டப்பட்டு சிவன் சிலைக்கு பூஜை செய்யறாங்க. இதையெல்லாம் நம்ம சிவன் பார்த்துட்டு மட்டும் தாயா இருக்காப்ல. அடுத்து பார்த்தா நம்ம பார்வதி தேவி சவன் செய்யற அந்த குகையில ஒரு புலி வேற வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம சிவன் அவரோட சீட்ல இருந்து எந்திரிக்கிறார். எந்திரிச்சதோ அந்த இடத்துல ஒரு புகையை போட்டு கிளம்புறாப்ல. சிவன் எங்க போறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட நந்தி, அப்பாடா கடைசியா சிவனும் சக்தியும் சந்திக்க போறாங்க, அந்த டைம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறார். அப்படியே அங்க புகை போட்டு மறைஞ்சவர் இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி தவம் இருக்கிற அந்த குகைக்கு போறாரு. பார்வதி தேவி இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து நம்ம சிவனே ஒரு செகண்ட் பயந்து போய் ரொம்பவே கவலைப்படுறாரு. அந்த குகைக்குள்ள ஒரு இடத்துல அவரோட சூலத்தை வச்சுட்டு சிவன் பார்வதி தேவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்தவர் தவம் செஞ்சு செஞ்சு பார்வதி தேவி எப்படி மாறி போயிட்டாங்க, உடம்புல சத்தே இல்லாம மாறி போயிட்டாங்க அப்படிங்கறத பார்த்து அப்படியே வருத்தப்படுறாரு மனுஷன். நமக்காக நம்மள அடையறதுக்காகத்தானே இவ இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு நினைச்ச சிவன் பார்வதியோட 2 கையையும் அவரோட கையால தொட்டு ஒரு சக்தியை பார்வதி தேவிக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. அந்த சக்தி கிடைச்சதும் தேவி அவங்க முன்னாடி இருந்த மாதிரியே ஒரு நல்ல உடல் நிலைமைக்கு மாறிடுறாங்க. அந்த பக்கம் ஆழ்ந்த நித்திரைக்கு போன நம்ம விஷ்ணு பகவான் இப்பதான் அவரோட அந்த நித்திரையில இருந்து வெளியில வரார், முழிக்கிறார். லட்சுமி தேவியோ, சுவாமி இந்த முறை நீங்க எப்படி உங்களோட ஆழ்ந்த நித்திரையில இருந்து சீக்கிரமா கந்திருந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஓ இதுவே சீக்கிரம் போல. அதுக்கு நம்ம விஷ்ணு பகவான், இந்த உலகமே காண காத்து கிடக்கிற ஒரு அற்புத காட்சி நடைபெறும் போது நான் மட்டும் எப்படி ஆழ்ந்த நித்திரையில் இருக்க முடியும்? அந்த அழகான காட்சியை பாக்குறதுக்கு தான் நான் சீக்கிரமாவே கண்ணை திறந்துட்டேன்னு சொல்றாங்க. ஒரு வழியா இந்த பக்கம் பார்வதி தவத்துல இருந்து வெற்றி அடைஞ்சு சிவன் அடைஞ்சிட்டாங்கன்னு வைகுண்டத்துல இருக்கிற எல்லா பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அடுத்து பிரம்மலோகத்தை காட்டுறாங்க. அங்கேயும் நம்ம பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் செம குஷியில இருக்கிறாங்க. சரஸ்வதி தேவி எல்லாம் சிவனும் பார்வதியும் ஒன்னு சேர்ந்துட்டா எப்படி 3 தேவர்களாக பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரையும் இந்த உலகம் கொண்டாடுகிறதோ அதே மாதிரி 3 தேவியர்களாக லட்சுமி, சரஸ்வதி, ஆதிசக்தின்னு எங்களை கொண்டாடும்ல, நாங்களும் முழுமை பெறுவோம்ல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம பார்வதியோ இன்னும் தவத்துல இருந்து கண் திறக்கவே இல்லை. சிவன் பார்வதிய டிஃபரெண்டான நேம் வச்சு கூப்பிட்டு பாக்குறாரு. உமானு கூப்பிடுறார், நோ ரெஸ்பான்ஸ். அடுத்து அபர்ணானு கூப்பிடுறார், இவர் வச்ச அந்த செல்ல பேரு, அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸ். அடுத்து அவங்களோட ஒரிஜினல் பேரான பார்வதினு கூப்பிட்டு பாக்குறாரு. இப்பதான் பார்வதி தேவி கண்ணை திறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணை திறந்ததும் நேரா இருக்கிற சிவலிங்கத்தை தான் பாக்குறாங்க. அடுத்துதான் கொஞ்சம் சைடுல உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம சிவனை பாக்குறாங்க. திடீர்னு சிவனை நேர்ல வந்ததை பாக்குற நம்ம பார்வதி பேச கூட முடியல. அடுத்துதான் ரொம்பவே முயற்சி பண்ணி சுவாமி அப்படின்னு நம்ம சிவனை கூப்பிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சிவனோட கண்ணுல ஃபுல்லா ஆனந்த கண்ணீரோட பார்வதி தேவியை தொட்டு தவத்துல இருந்து எந்திரிக்க வைக்கிறார். ரொம்ப நேரமா சிவனையே கண் இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்த பார்வதி தேவி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பார்வதி சிவனோட கால்ல விழுக போறாங்க. அப்ப நம்ம சிவன் பார்வதியை ஸ்டாப் பண்ணி, இல்ல இனிமே நீ என்னோட கால்ல விழ வேண்டிய அவசியம் இல்ல, உன்னோட இடம் என்னோட இதயத்தில் தான் அப்படின்னு சிவன் பார்வதியை கட்டி பிடிச்சுக்கிறார். அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இனிமே நீ என்னோட கால்ல விழுகிறதுக்கு நான் உன்னோட குருவோ கடவுளோ கிடையாது, உன்னோட காதலன் கணவன் அப்படின்னு நம்ம சிவன் சொல்லாம சொல்றாரு போல. 2 பேரோட முகத்திலையும் இத்தனை ஆண்டுகால அந்த தவிப்பு நிறைவேற போறதுக்கான அந்த சந்தோஷம் தெரியுது. வைகுண்டத்துல விஷ்ணு பகவான் இந்த முழு காதல் நிறைஞ்ச காட்சியை பார்த்து பூரிச்சு போறார். அடுத்து நம்ம சிவனையும் சக்தியும் சேர்க்கறதுக்காக ரொம்ப போராடுன நம்ம நாரதரை காட்டுறாங்க. அவரும் இவங்க 2 பேர் சேர்ந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாப்ல. பிரம்மலோகத்துல சரஸ்வதி தேவி இந்த காட்சியை பார்க்கும்போது இதுவரைக்கும் உலகத்துல இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் இனிமே ஒரு விமோசனம் கிடைக்க போறதா என்னால உணர முடிகிறதா சொல்றாங்க. அவங்களால உணர முடிகிறதா உலகம் அவங்க கஷ்டத்துல
கஷ்டத்துல இருந்து வெளியில வர போகுதா, அதோட கஷ்டத்துல இருந்து. அடுத்து நம்ம சிவனையும் பார்வதி தேவியும் காட்டுறாங்க. பார்வதி தேவியை விட சிவனோட கண்ணுல தான் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம சிவன் தேவி கிட்ட, உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி நான் மட்டும் சந்தோஷமா இருந்தேன்னு நினைக்காத பார்வதி, உன்னை பிரிஞ்ச அந்த தினத்துல இருந்து இத்தனை காலமா நீ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு சமயத்திலையும் நானும் உன் கூட சேர்ந்துதான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு சொல்ற. இப்பதான் நம்ம பார்வதி தேவி சிவனோட நெஞ்சில இருந்து அவங்க தலையை எடுத்து நிமிர்ந்து சிவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறாங்க. அவர் அழுகிறத பாக்குற பார்வதி தேவியோட கண்ணும் கலங்குது. ஆனாலும் தேவி சிவனோட கண்ணீரை தொடச்சு விட்டு, சுவாமி முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்பட்டு, நாம ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்கணும், நாம தான் நம்மளோட புது வாழ்க்கையை தொடங்க போறோமே அப்படின்னு பார்வதி தேவி சொல்றாங்க. கதம் முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசாதங்கிறாங்க. ஆனாலும் நம்ம சிவன் சமாதானம் அடைஞ்ச மாதிரி தெரியல. அடுத்து நம்ம பார்வதி தேவி, சுவாமி உண்மையை சொல்லணும்னா நான் தனிமையில இந்த குகையில இருந்து இத்தனை நாள் தவ செஞ்ச மாதிரியே எனக்கு தோணல. நீங்க தான் என் கூடவே என்னோட மனசுலயே எப்போதுமே துணையா இருந்தீங்களே. மனசுல அந்த சிவன் இத்தனை ஆண்டு காலமாக இந்த கடுமையான தவம் புரிஞ்சுகிட்டு இருந்த நேரம் முழுக்க இவங்க மனசுலயே இருந்து துணையா இருந்தவர் இனிமே இவங்களோடயே இருந்து துணையா இருக்க போறார். அவ்வளவுதான் வித்தியாசம், கவலைப்படாதீங்க டார்லிங்னு இவங்களும் சொல்றாங்க. அடுத்து நம்ம சிவன், பார்வதி உன்னை வெயிட் பண்ண வச்சு என்ன நானே உன்னை சந்திக்கிறதுல இருந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்பதான் உன்னோட தவம் முடிஞ்சிருச்சே, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். இதை கேட்ட தேவிக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையோட லட்சியமே இந்த இடத்துல நிறைவேறிடுச்சு. சிவன் பார்வதியை ஏத்துக்கணுமேனு அந்த பக்கம் கஷ்டப்பட்ட நம்ம விஷ்ணு, நாரதர், பிரம்மதேவர் எல்லாரும் சிவன் பார்வதி தேவியை ஏத்துக்கிட்டார் அப்படிங்கறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம பார்வதி தேவி சிவன் கிட்ட, சிவனே என்னோட இந்த தவத்தை உங்களோட பாதத்துல பூஜை செஞ்சு பாதாபிஷேகம் செஞ்சு முடிச்சுக்கலாமேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. சிவன் ஓகேன்னு சொல்ல தேவி சிவனோட கால்ல வில்வ இலைய போட்டு சிவனுக்கு பாத பூஜையை முடிச்சு அவங்களோட கடும் தவத்தையும் முடிச்சிடறாங்க. அடுத்த செகண்டே குகைக்குள்ள ஆதிசக்தியோட சுயரூபம் ஒளி வடிவில தோன்றுகிறது. அடுத்து அந்த ஒளி வடிவத்தில் இருக்கும் சக்தி ஒரு பால் சைஸ்ல மாறி நம்ம பார்வதி தேவியோட உடல்ல போய் அப்படியே ஐக்கியமாகுது. இவ்வளவு கடும் தவம் புரிஞ்சு பல கஷ்டப்பட்டு தன்னோட உடம்ப அப்படியே மெருகேத்தி வச்சிருந்ததுனாலயோ என்னவோ இவ்வளவு பெரிய அம்புட்டு பெரிய ஒரு ஆதி சக்தியோட முழு சக்தியும் இவங்க உடம்புல இறங்கும் போது அவங்க உடம்பு அதை தாங்குது. சோ இவங்க பண்ண அந்த தவத்துக்கும் இவங்க பட்ட அந்த கஷ்டத்துக்கும் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இனிமே நம்ம பார்வதி தேவி தான் அந்த ஆதி சிவனோட சரி பாதியான ஆதி சக்தி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதி சக்தியை தனியாவும் பார்வதியை தனியாவும் பாத்துக்கிட்டு இருந்தோம். இக்கண முதல் ரெண்டும் ஒன்னாகி ஆதி சக்தியாகி நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. அடுத்து நாம முன்னாடி பார்த்த அந்த ரெண்டு அழகான புறாக்கள் திரும்பி குகைக்குள்ள வருது. பார்வதி அந்த புறாக்கள் கிட்ட போய், என்னோட தவ காலத்துல எனக்கு உதவியும் உறுதுணையும் கொடுத்து என்னோட தவத்துக்கு சாட்சியா அமைஞ்சது இந்த ரெண்டு புறாக்கள் தான். அதனால நான் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வரம் தரேன். உங்க ரெண்டு பேருக்கு இந்த குகை ரொம்ப பிடிச்சு போச்சு போல. அதனாலதான் எவ்வளவு குளிரா இருந்தாலும் தீ எரிஞ்சாலும் நீங்க இந்த குகைக்குள்ளேயே தான் இருந்தீங்க. அதனால இதே குகையில நீங்க சதா காலமும் சிவன் பார்வதி தவம் செஞ்சதுக்கு சாட்சியா இங்கேயே இருப்பீங்கன்னு சொல்றாங்க. ஒரு வரம் கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட அமரத்துவத்துக்கு சமமான ஒரு வரம். காலாகாலத்துக்கும் அந்த ரெண்டு புறாக்களும் அந்த குகையில இருந்து சாட்சியா நிக்குமா. இன்னைக்கும் அந்த அமர்நாத் குகையில புறாக்களை நிறைய நீங்க பார்க்கலாம். அதுவும் வயசான புறாக்களை நிறையவே நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல இருக்கிற புறாக்களுக்கு ஆயுள் அதிகம். அடுத்து நம்ம பார்வதி தேவி சிவன் கிட்ட, காதல்னா என்ன மகாதேவரே, காதலோட ரகசியம் என்ன, காதலோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு டவுட் கேக்குறாங்க. ஆனா நம்ம சிவன் ஒண்ணுமே பதில் சொல்லாம பார்வதி தேவியவே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தேவி, இப்ப நீங்க என்னோட குரு, நான் உங்ககிட்ட டவுட் கேட்டிருக்கிறேன், ஒரு சிஷ்யா நான் கேட்ட டவுட்டுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவனோ, காதல்னா என்னன்னு நீ என்கிட்ட கேக்குறியா பார்வதி, உங்ககிட்ட இருந்துதான் காதலோட அர்த்தம் என்னன்றத நானே புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்துதான் காதல்னா என்ன அப்படிங்கறத இந்த உலகமே புரிஞ்சுக்க போகுது அப்படிங்கிற. சதியோட ரூபத்துல நீ உன்னோட உயிரை இழந்து என்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்ட. அன்னைக்கு என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி நான் அப்படியே உணர்ந்தேன். என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனப்போ என்னோட உயிரே என்னை விட்டு போன மாதிரி நான் உணர்ந்தேன். அதுதான் காதல். நீ இல்லாதப்போ என்னோட உலகமே பாதியானதா நான் ஃபீல் பண்ணேன். நீ என்னோட இருக்கிறப்போ நான் முழுமை அடைந்ததா நான் உணர்கிறேன். அதுதான் காதல். அடுத்து நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்ன்றதுக்காக அந்த காதல் தான் உன்னை மறுபடியும் பிறப்பு எடுக்க வைத்தது. அந்த காதல் தான் என்ன நீ வரும் வரை என்னை காத்திருக்க வைத்தது. ஏகப்பட்ட முயற்சிகளை அந்த காதல் தான் செய்தது, உன்னை என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. அந்த முயற்சியின் விளைவாதான் நீ பார்வதியா மறுஜென்மம் எடுத்து என்னோட தனிமையையும் வைராகியத்தையும் போக்குறதுக்காக அவ்வளவு முயற்சி பண்ணி என்னோடு வந்து இப்ப சேர்ந்திருக்கிற. நீ என் மீது வைத்திருந்த காதல், உன் மீது நான் வைத்திருந்த காதல், இதுதான் என்னோட அந்த வைராக்கியமான அந்த தவத்திலிருந்து என்ன வெளியில கொண்டு வந்தது. நீ சதியா இருந்தப்போ நீ சதியுமாய், நான் சிவனுமா இருந்தப்போ சதியாய் இருந்த உனக்கு நீ யாருன்னே தெரியாம போச்சு. ஆதிசக்தியோட அந்த உண்மையான ரூபத்தை நீ முழுமையா உணர்றதுக்குள்ள ஆதிசக்தியோட ஒட்டுமொத்த சக்தியும் உன் உடலோட, அதாவது சதியோட உடலுக்குள்ள வந்து சேர்றதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த முழு தகுதியையும் அந்த உடம்பு அடைகிறதுக்குள்ள நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சிவனை அடைகிறதுக்காக, சிவனை அடைவதற்காக அந்த தகுதியை பெறுவதற்காகத்தான் சதியும் சரி பார்வதியும் சரி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, தவம் புரியுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையை சொல்ல போனா ஆதிசக்தியோட அந்த முழு சக்தியையும் அந்த உடம்பு ஏத்துக்கணும் சொல்லிதான் அந்த தவம் அந்த பரீட்சை எல்லாமே நடந்தது. அந்த தருணம் வரும் அப்படிங்கறத நம்ம சிவன் உணர்ந்திருந்தார். அந்த தருணம் வரும்போது தன் காதலியோட உடல் முழு தகுதியோட இருக்கணும்னு
நினைச்சார். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டமும் பட்டார். சதி பிறப்பெடுக்கும் போது அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சது. ஏகப்பட்ட கஷ்டம் ரெண்டு பேருக்கும். பார்வதியா பிறப்பெடுக்கும் போது இந்த தடவை அந்த முயற்சி கைகூடியது. ஆதிசக்தியோட முழு சக்தியையும் பார்வதி தேவி ஏத்துக்கிட்டாங்க. சதி பண்ண முடியாத காரியத்தை இந்த பார்வதி பண்ணி முடித்து விட்டார். உன்னோட உண்மையான ரூபத்தை உணர்ந்துட்ட. அதனால சக்தியும் சிவனுமா நாம எடுக்க போற ஒவ்வொரு ரூபத்திலையும் நமக்கு சுகமும் சந்தோஷமும் தான் இனி கிடைக்கும்னு சொல்ற. அடுத்து நம்ம பார்வதி தேவி என்ன ஏதோ நிறைய ரூபங்கள்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே, அதெல்லாம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சிவனும் சக்தியான பார்வதி தேவி அடுத்து அன்னபூரணி, கௌரி, துர்கா, காளி தேவி அப்படின்னு இந்த மாதிரியான டிஃபரண்ட் ரூபத்தை அடுத்தடுத்து எடுக்க போறாங்களா. அப்பையும் நம்ம சிவனை நோக்கி அவங்க காதலிக்கத்தான் போறாங்களா. காதலை பத்தி இவ்வளவு பெரிய லெக்சர் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சிவன் பார்வதி தேவி கிட்ட, பார்வதி இப்போ உன்னோட ஆர்வமான அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருச்சுல்ல, புரிஞ்சிருச்சுல்ல, இல்ல இன்னும் ஏதாவது கேள்விகள் இருக்கா எடுத்து சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாரு. பொதுவாவே நம்ம சிவனோட குணம் என்ன, ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு அமைதியா இருப்பார். அந்த குணத்தையும் மீறி அவர்கிட்ட ரெண்டு மூணு டவுட் கேட்டு அவரை ரொம்ப நேரம் பேச வச்சு அவங்களும் சந்தோஷப்பட்டு அதை பார்த்து நம்மளையும் பூரிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே தலையசைச்சுட்டாங்க. புரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தலையசைக்கிறாங்க. ரொம்ப பேசியாச்சு, அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம்னு நம்ம சிவன், இனிமே நம்ம சேர போறதை யாராலையும் தடுக்க முடியாது பார்வதி. நான் இன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை என்னோட சரிபாதியாகவும் என்னோட அர்த்தாங்கினியாகவும் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இதை கேட்கிற தேவியோ முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லாம வெறும் ஷாக்ல தான் இருக்கிறாங்க. ஏன் அந்த ஷாக்கு வருது தெரியல, பாப்போம். அடுத்து நம்ம சிவன், நாம இப்ப கைலாய மலைக்கு போய் நம்மளோட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நந்தியும் ரிஷிகளும் மத்த சிவகணங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட காத்திருப்பு முடிவு பெற போகுது. வா பார்வதி போகலாம்னு நம்ம சிவன் சொல்றாரு. ஆனா தேவியோ ஒரு மாதிரி வருத்தமா பேச வச்சுக்கிறாங்க. என்ன பார்வதின்னு நம்ம சிவன் கேக்குறாரு. அப்பதான் தேவி, மகாதேவா, என்னால உங்க கூட கைலாய மலைக்கு வர முடியாது, உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உங்க கூட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம சிவன் மேலையும் நம்ம எல்லார் மேலையும் ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. சிவன் ஒரு நிமிஷம் சாக்காயிட்டு, பார்வதி நீ என்ன சொல்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, என்ன சொல்ல வர, அப்படி இருந்தா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தவங்கள் செஞ்ச, வேற ஏதாவது காரணம் இருக்கா, என்ன காரணம் என்கிட்ட சொல்லு பார்வதி அப்படின்னு நம்ம சிவன் கேக்குறாரு. அதுக்கு நம்ம பார்வதி தேவி, பயந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம சிவனோட கைய பிடிச்சு, நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது இல்ல, இந்த உலகமே நாம எப்ப சேருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நான் சதியா இருந்தப்போ நீங்க கடவுள் ரூபத்துல வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கடவுளும் மனுஷியும் ஒன்னு சேர்ந்ததுனாலயோ என்னவோ அந்த கல்யாணம் முழுமையடையவே இல்லை. என்னோட தவறுனால அந்த கல்யாணம் தோல்வியில போய் முடிஞ்சது. நீங்களும் இப்பதான் உங்க வைராக்கியமான அந்த தவத்தை திறந்து கல்யாண வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க. அது சாதாரண காரியம் இல்ல. நீங்க அந்த தவத்தில் விட்டு வெளியில வந்து மறுபடியும் அந்த கல்யாண வாழ்க்கையை தொடங்க நினைக்கிற இந்த முயற்சி கண்டிப்பா வெற்றியில போய் தான் முடியும், முடிய வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமா நாம இருக்கணும். அதனால நீங்க இன்னும் உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற அந்த வைராக்கியத்தை எல்லாம் திறந்து என்னை அடைவதற்கான முயற்சியில நீங்க ஈடுபடணும். நான் கடினமான தவங்களை செஞ்சு உங்களை அடைஞ்சிட்டேன் மகாதேவா, இனி நீங்க முயற்சி பண்ணி என்னை வந்து அடையணும் அப்படிங்கிறாங்க. நீங்க போன தடவை மாதிரி கடவுளோட ரூபத்துல வராம என்னோட காதலனா வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்கணும். அவரும் எங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கிற நம்ம சிவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம சிவன், பார்வதி எனக்கு காதல்னா என்னன்னு தெரியும், காதலோட சக்தியும் மகத்துவம் பத்தியும் கூட தெரியும், ஆனா இப்ப நீ என்ன சொன்னேன்னு எனக்கு சத்தியமா புரியல. அதுக்கு நம்ம பார்வதி தேவியோ, நீங்க உங்களோட வைராக்கிய தவ வாழ்க்கையில இருந்து இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் மகாதேவா அப்படிங்கிறாங்க. திருப்பி நம்ம சிவன், என்கிட்ட எந்த வைராக்கியமும் இல்ல பார்வதி, நான் முழுசா உன்னை ஏத்துக்கிட்டு இல்லற வாழ்க்கை வாழ்றதுக்கு ரெடின்னு சொல்றேன். இங்க பாருங்க சிவா, என்ன பெத்தவங்களுக்கு நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, ஆனா ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரியோ இல்ல புகுந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க அனுப்புறதுக்கோ பாக்கியம் இல்ல, குடுப்பனை இல்லாம போச்சு. அதை நினைச்சு என்னோட அப்பா அம்மா தினம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த ஆசையை தான் நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் சிவனே. இந்த ஆசையை நிறைவேற்றணும்னா நீங்க கடவுள் ரூபத்துல இருந்து மனுஷனா மாறி எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு அவங்க ஆசீர்வாதத்தினால அவங்க தலைமையில நம்ம கல்யாணம் நடந்தாகணும்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே, அப்போ நீ என்னை வந்து அடைவதற்காக நீ செஞ்ச அந்த கஷ்டமான தவத்தை எல்லாம் விட கஷ்டமான செயலை என்ன செய்ய சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம தேவி, காதலை பத்தி இவ்வளவு உணர்ந்த குருவான நீங்க அந்த காதலை அடையிற தருணத்துல இதெல்லாம் கஷ்டமான வேலை, இதெல்லாம் ஈஸியான வேலைன்னு பார்க்க ஆரம்பிச்சீங்களே, இதை எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிவனுக்கே ரிவிட் அடிக்கிறாங்க. மறண்டு வரார் மனுஷன், என்ன இந்த போடு போடுறாரு அப்படின்னு. இவ்வளவு மெச்சூர் ஆயிட்டாங்களே, இவளை அடைய நாம பாக்கியம் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே தேவியோட கண்ணத்தை தொட வருவார். அப்ப நம்ம பார்வதி தேவி வெக்கப்பட்டுக்கிட்டு குகையை விட்டு அப்படியே வெளியில ஓட பாப்பாங்க. அப்ப நம்ம சிவன், பார்வதி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து அன்னைக்கு பார்வதி தேவி சிவனோட கால்ல சமர்ப்பித்த அவங்களோட நகைகளை அவங்க கிட்டயே இப்போ திருப்பி கொடுக்கிறார் நம்ம சிவன். அதையும் இவங்க மனமும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகையில இருந்து கிளம்புறாங்க. அருமை இல்ல, செமையா சிவன் கிட்டயே வந்து பாருங்கிற மாதிரி பேசினாங்கல்ல, அந்த மெச்சூரிட்டி தான் பெண்கள் கிட்ட இருக்கணும். அது இருந்தா காதலானாலும் சரி கல்யாணமானாலும் சரி சிறப்பா மகிழ்ச்சியோட இருக்கும். அடுத்த பாட்டுல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.